அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம எந்த ராசிக்கு எந்த ராசி திருமண பொருத்தம் சரியா இருக்குன்னு பார்க்கலாம். திருமணம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம். ஒருவர் தன் வாழ்க்கையின் இரண்டாம் பகுதியில் காலடி எடுத்து வைக்கும் தருணம். இதில் எந்த ஒரு அவசரமும் காட்டாமல் சரியான வரன் தேர்ந்தெடுப்பது அவசியம். அதனால் திருமண வாழ்க்கை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இனிமையாக செல்லும். ஜோதிடத்தில் ஒரு ஜனனகால ஜாதக கிரக அமைப்பின்படியும் கோல்சாரா அமைப்பின்படியும் பலன்கள் கூறப்படுவது, அதாவது கிரகங்களின் அமைப்பை பொறுத்து ஒவ்வொருவரின் பலன்கள் கணிக்கப்படுகின்றன. அதில் ஒரு ராசிக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவும் ஒரு சில ராசிகளுக்கு சுமாரான பலன்களும் கிடைப்பதுண்டு. இவை அனைத்தும் நவ கிரகங்களின் குணம் மற்றும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு இடையேயான நட்பு, பகை, சமநிலை ஆகியவற்றை பொறுத்தும் அமைகின்றன. ஒருவருக்கு கிடைக்கும் பலனில் மட்டுமல்லாமல் திருமணத்தின் போது சேர்க்கப்படும் மணமகன் மணமகளின் ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்தும் திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இதில் எந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த ராசியை சேர்ந்த வரன் வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவர்களின் இல்வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான சிறப்பான பொருத்தமாக இருக்கும் என்பதை பார்க்கலாம். சுயமரியாதையுடன் வாழ்கின்ற மேஷராசி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையும் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றே எண்ணுவார்கள். உயரமான, ஆரோக்கியமான, அழகான ஆண்மகனையே இவர்கள் வாழ்க்கை துணையாக எதிர்பார்ப்பார்கள். அவர் செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் இவர்கள் ஒருபோதும் அவரை ஒரு தங்க சுரங்கமாக எண்ணுவதில்லை. இவர்களுடைய அடக்கியாலும் பண்புக்கு ஏற்றவரையே வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பார்கள். இது ஒரு தவிர்க்க முடியாத முன் நிபந்தனை. இவர்கள் எதையும் யூகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்பவர் அல்ல. நண்பர் என்ன ஆடை உடுத்த வேண்டும் போன்ற விஷயங்களிலும் கூட முடிவெடுக்க கூடியவர்கள் இவர்கள். அதே சமயம் மிகவும் நெருக்கமாக பழகுவதையும் இவர்கள் விரும்புவதில்லை. அளவுக்கு மீறி அடிபணிந்து செயல்படும் துணையையும் இவர்கள் விரும்புவதில்லை. எல்லா விஷயங்களிலும் தானே தலைமை தாங்க வேண்டும் என்ற இவர்களது போக்கு காதலுடன் இருக்கும் சமயத்தில் மட்டும் விதிவிலக்காக போவதில்லை. அடக்கி ஆளும் பண்புடையவர் என்றாலும் இவர்கள் துணையுடன் இருக்கும் போது பெண்களுக்கு ஏற்ற அடக்கத்துடனேயே நடந்து கொள்வார்கள். கடற்கரைக்கு சென்று காற்று வாங்குவதை விட சற்று சாகசம் நிறைந்த பொழுதுபோக்கில் தான் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம். சிரமமான விளையாட்டுகளை இவர்கள் விரும்பினாலும் சரி, எந்த ஒரு விளையாட்டிலும் இவர்கள் போட்டி போட்டு செயல்படுவதால் நட்பு ரீதியிலான பொழுதுபோக்குகளை இவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது. இவர்களது நகைச்சுவை உணர்வு இவர்களுடைய கணவர் அல்லது காதலரை வெகுவாக கவரும். அவர் எப்போதும் இவருடனே நேரத்தை கழிக்க விரும்புவார். விட்டுவிட்டு பிரியவே மனமில்லாமல் கட்டுண்டு போவார். துணைவராகவே இருந்தாலும் அவர் தங்களை விமர்சனம் செய்வதோ அல்லது அறிவுரை சொல்வதோ மேஷராசி பெண்களுக்கு எரிச்சலை தான் உண்டாக்கும். அவசரப்பட்டு குட்டேட் சொல்லி முத்தம் தர முயல்வதையும் இவர்கள் விரும்புவதில்லை. துணை இதே போன்று நெருங்குவதை இவர்கள் விரும்புவதில்லை. எங்கும் எதிலும் தாங்களே தலைமை தாங்க வேண்டும் என்ற போக்குதான் இதற்கு காரணம். காதலை சொன்ன பிறகு அவரை வாழ்க்கை துணையாக ஏற்க விரும்புகின்றார்களா என்று மர்மமான நிலையை இவர்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. மாறாக அவரை பற்றி இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக எடுத்துச் சொல்வதே மேஷராசி பெண்களின் சுபாவம். துணையின் உடை அலங்காரங்கள் குறித்து இவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். நகரத்தில் உள்ள சிறந்த உணவகத்தில் முன்பதிவு செய்துவிட்டு இவர்களை அழைத்து சென்று ஆச்சரியப்படுத்தும் போது இந்த மேஷராசி பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஓஹோ என்று கைத்தட்டி கொண்டாட்டமாக தங்கள் மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். உங்களது டேட்டிங் இனிய அனுபவமாகவே இருக்கும். மேஷராசி பெண்களுக்கு எந்த ஆண்கள் எத்தனை சதவீதம் பொருத்தமாக இருப்பார்கள் என்று பார்க்கலாம். நெருப்பை நெருப்பால் தான் அணைக்க முடியும் என்பது பழமொழி. நடைமுறையில் இது எவ்வளவு உண்மையாக இருக்கும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பல்வேறு ராசிகளில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் அதிக அளவிலான நெருப்பு ஆபத்தில் தான் முடிவடையும். அது ஆசையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அனல் பறக்கும். மேஷராசி பெண்கள் சுபாவத்திற்கு சற்று தரிந்த மனப்பான்மை கொண்டவர் தான் தேவை. இங்கு எதிர்முனைகள் தான் சரியான பொருத்தமாக இருக்கும். இருவரும் கோபக்காரர்களாகவோ அல்லது மென்மையான பண்பு உடையவர்களாகவோ இல்லாமல் இருப்பது நல்லது. இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆண்கள் நீண்ட கால உறவுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்க வாய்ப்பே இல்லை. தன்முனைப்பு, அடக்கியாலும் மனோபாவம் மற்றும் இருவரும் ஒரே போன்று சீக்கிரத்தில் பொறுமையை இழப்பார்கள் என்பதே இதற்கு காரணம். அடுத்து ரிஷபராசியில் பிறந்த ஆண்களை பற்றி பார்க்கலாம். இந்த மேஷராசி பெண்களும் ரிஷபராசியில் பிறந்த ஆணும் இருவரும் சற்று விட்டு கொடுத்து பழக தயாரானால் இந்த ஜோடி சிறந்த ஜோடியே. மேஷராசி பெண்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவதையும் ரிஷபராசி ஆண் எங்கும் எதிலும் இவர்களுக்கு இடம் கொடுக்கும் பழக்கத்தையும் கற்க வேண்டியதாக இருக்கும். ரிஷபராசிக்காரர் பண விஷயங்களில் கொஞ்சம் கராராக இருக்கக்கூடும். இவர்களோ தாராளமாக செலவு செய்து மகிழ்வதிலேயே
ஆனந்தம் காண்பார்கள். அடுத்து இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆணை பற்றி பார்க்கலாம். இவர்கள் இருவரும் ஆற்றல் மிக்கவர்கள், நல்ல ஜோடியாக இருக்கக்கூடியவர்கள். மேஷராசி பெண்களின் திறந்த மனப்பான்மையை புரிந்து கொள்வதற்கு தேவையான புத்திசாலித்தனம் இவரிடம் உண்டு. அவரது காதல் மனநிலையும் இவர்களுக்கு நன்றாக பொருந்தும். ஆக மிதுனராசி ஆணுக்கு 90% இந்த மேஷராசி பெண் பொருந்தும். அடுத்து இந்த கடகராசியில் பிறந்த ஆண்களுக்கு பார்க்கலாம். அடாவடி தளத்தை கைவிட இருவரும் சம்மதித்தாலே போதும். இவர்கள் இருவரும் சிறந்த ஜோடியாக நீண்ட காலம் வாழலாம். கடகராசி ஆணின் மனநிலையில் அவ்வப்போது ஏற்படும் சிறிய ஏற்றத்தாழ்வுகளை இவர்கள் அறிந்து நடக்க வேண்டும். அதே போன்று அவரும் மேஷராசி பெண்களது ஆர்வங்களை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். கடகராசி ஆணுக்கும் மேஷராசி பெண்ணுக்கும் 70% பொருந்தும். அடுத்து இந்த சிம்மராசியில் பிறந்த ஆணை பற்றி பார்த்தால் இதுவும் பொருத்தமான ஜோடிதான். மேஷராசி பெண்களை திருப்திப்படுத்த தேவையான தீரமும் தன்னம்பிக்கையும் சிம்மராசிக்காரரிடம் உண்டு. சிம்மராசிக்காரரின் மெல்லிய தன்முனைப்பை சாமர்த்தியமாக கையாள இவர்களுக்கு சிரமம் இருக்காது. இவர்கள் விரும்பும் ஆடம்பரமும் அவரிடமிருந்து கிடைக்கும். சிம்மராசியில் பிறந்த ஆணுக்கும் மேஷராசி பெண்ணுக்கும் 80% பொருந்தும். அடுத்து இந்த கன்னிராசியில் பிறந்த ஆணை பற்றி பார்க்கலாம். வேற்றுமைகள் இருப்பினும் சரி, இவ்விருவரும் நீண்ட காலம் ஒத்துழைத்து போக முடியும். மேஷராசி பெண்களது சாகச பிரியத்தை கன்னிராசிக்காரருக்காக சற்று கைவிட வேண்டியதாக இருக்கும். அவரும் அவரது முன்னெச்சரிக்கையோடு உள்ள பார்வையை சற்று வித்தியாசப்படுத்த வேண்டியதாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் மேஷராசி பெண்ணுக்கும் 70% ஒத்துப்போகும். அடுத்து இந்த துலாம் ராசியில் பிறந்த ஆண். இந்த ஜோடியும் வேற்றுமைகளில் ஒற்றுமை காணும் ஜோடிதான். இவர்கள் சற்று பொறுமையை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரரின் காதல் மனப்பான்மை இந்த மேஷராசி பெண்களுக்கு பொருத்தமாக தான் இருக்கும். இவர்களுக்கு 70% பொருந்தும். அடுத்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ஆணை பற்றி பார்க்கலாம். பல்வேறு வேற்றுமைகளின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்த ஆணுடன் ஒத்துப்போவது மேஷராசி பெண்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும். மேஷராசி பெண்களுடைய அடக்கியாளும் மனப்பான்மை விருச்சிக ராசிக்காரரிடம் செல்லுபடியாகாது என்பதால் வரும் பிரச்சனை இது. சில பொதுவான சுபாவ குணங்களுக்காக இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டும் ஜோடியாக அமையலாம். இவர்கள் இருவரும் சிறிதளவு முயற்சித்து புரிந்துணர்வை ஏற்படுத்தினாலே போதும், நல்ல ஜோடியாக வாழலாம். இவர்களுக்கு 60% பொருந்தும். அடுத்து இந்த தனுர் ராசியில் பிறந்த ஆணுக்கு மேஷராசி பெண்களுக்கு ஏற்ற சிறந்த ஜோடி இந்த தனுசு ராசி ஆண் தான். இருவரது சுபாவ குணங்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகும் வகையிலானவை. ஒரே மாதிரி சாகச பிரியர்கள். ஆணின் நகைச்சுவை உணர்வு பெண்களை கவரும். ஆனால் தனுசு ராசி ஆணிடம் இவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். 90% தனுசு ராசி ஆண்களுக்கு மேஷராசி பெண் பொருந்துவார். அடுத்து இந்த மகர ராசியில் பிறந்த ஆண். மேஷராசிக்காரரும் மகர ராசிக்காரரும் இரு துருவங்களை போன்றவர்கள் தான். இருந்தாலும் அதுவே ஒரு சிறந்த பொருத்தம் தானே. எதிர் எதிர் துருவங்களுக்கு இடையே ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். மேஷராசி பெண் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் மகர ராசி ஆண் சற்று மந்தமாகவும் இருப்பார்கள் என்பதை இருவரும் புரிந்து கொண்டு அனுசரித்து போனாலே வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பொறுமையும் இருந்தால் மிக சிறந்த ஜோடிதான் இவர்கள். இந்த மகர ராசி ஆணுக்கும் மேஷராசி பெண்ணுக்கும் 70% பொருந்தும். அடுத்து இந்த கும்பராசியில் பிறந்த ஆண். மேஷராசி பெண்களின் விருப்பங்களுக்கு ஏற்ற அசாதாரணமான ஆளுமை கொண்டவர் கும்பராசிக்காரர். மேஷராசி பெண்களின் தன்னம்பிக்கையை அவரும் மிக விரும்புவார். வேற்றுமைகள் அறிந்து அதற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் சொந்த சுபாவ குணங்களின் சிறிய வித்தியாசங்களை ஏற்படுத்தினாலே போதும், சிறந்த ஜோடியாக திகழலாம். கும்பராசி ஆணுக்கும் மேஷராசி பெண்ணுக்கும் 80% பொருந்தும். அடுத்து இந்த மீன ராசியில் பிறந்த ஆணை பற்றி பார்க்கலாம். இவர்கள் இருவருமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தான். இருவரது தேவைப்பாடுகளும் வித்தியாசமானவையாக இருக்கும். அவரது அடாவடித்தனமான போக்கு மேஷராசி பெண்களது மென்மையான மனதை புண்படுத்தாமல் இருந்தால் சரிதான். பல்வேறு விஷயங்களில் மேஷராசி பெண்களின் புத்திசாலித்தனம் அவருக்கு உதவிகரமாக அமையும். மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் மேஷராசியில் பிறந்த பெண்ணுக்கும் 80% பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.